அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். இந்த கஜினி முகமது அப்படின்னு ஒரு அரசனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாம் சரித்திர பாடத்தில் படித்தோம். அதுவும் யாராவது ஒரு பையன் திரும்ப திரும்ப ஃபெயிலாகி எக்ஸாம் எழுதினான் அப்படின்னா கஜினி முகமது மாதிரி எழுதிட்டுருக்கிறான் பாரு அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் தான் இந்தியா பேரில் 18 முறை படையெடுத்து வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவன் ஒவ்வொரு தடவையும் தோற்று போய் திரும்ப படையெடுத்து வரலிங்க. ஒவ்வொரு தடவையும் கஜினி முகமது இங்கே வந்தப்போவும் ஏராளமான செல்வங்களை இங்கிருந்து கொள்ளை கொண்டு போயிருக்கிறான். அது வரலாறு சொல்லுகிற செய்தி. ஆனாலும் கூட அந்த அரசன் இங்கே திரும்ப படையெடுத்து வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய நாடு அவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் பாபர் கூட இந்தியா பேரில் படையெடுத்து வர்றப்போ டெல்லிக்கு வெளியில் முகாமிட்டு இருக்கிறான். அந்த காவலாளியை கூப்பிட்டு டெல்லியில் உள்ளே போய் கொள்ளையடித்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். போயிட்டு திரும்ப அங்கேருந்து உடனே வந்து அவன் சொன்னானா, சுல்தான், இந்தியாவில் நாம் புகுந்து கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே வேலைக்காரிகள் கூட வைர நெக்லஸ் அணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதாக வரலாற்றிலே குறிப்பு இருக்கிறது. வேலைக்காரி கழுத்தில் வைர நெக்லஸ் அப்படின்னா எஜமானி அம்மா கழுத்தில் என்ன இருந்திருக்கும்? கழுத்தில் அவ்வளோ இருந்தால் அப்புறம் கஜானாவில் எவ்வளோ இருந்திருக்கும், பீரோவில் எவ்வளோ இருந்திருக்கும். அப்போ நாட்டில் எவ்வளவு செல்வச் செழுமை. அப்படி இருந்திருக்கிற நாடு இது. அதனால தான் வெள்ளையர்கள் திரும்ப வந்து எவ்வளவோ உலகத்து அரசர்கள் படையெடுத்திருக்கிறார்கள். 200 ஆண்டு காலம் வெள்ளையர்கள் இங்கிருந்து செல்வங்களை அனுப்பி இருக்கிறார்கள். நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோன்னு பாரதி அதான் எழுதுகிறான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பேரரசன் அலெக்சாண்டர் படையெடுத்து போகிறான். அவனுக்கு முன்னாலேயே மிக பேர் அரசர்கள் இருந்தாலும் கூட அலெக்சாண்டர் தான் உலகத்தையே வென்ற அரசன். அதுக்கு பிறகுதான் இந்த கஜினி முகமது கூட. இவன் பாரசீகத்தின் பேரில் படையெடுத்து போகிறப்போ ஒரு வித்தியாசமான நாட்டை சந்திக்கிறான். அந்த நாட்டில் எல்லாரும் பெண்கள் தான். எல்லாரும் பெண்கள்னா நாட்டு நிர்வாகம், அரசி, அமைச்சர்கள் எல்லாம் பெண்கள் தான். அந்த அரசி இந்த கஜினி முகமதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீ படையெடுத்து வந்துட்ட, நம்ம சண்டை போடலாம், அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் பார்த்துக்க, நீ எங்களோட போராடி நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, இது ஒன்றும் பெருமை இல்லை. என்ன பெண்களை ஜெயிச்சிட்ட, இதில் என்ன பெருமை அப்படிம்பாங்க. ஆனால் எங்கள் படைகிட்ட நீ தோற்று போயிட்டீன்னா அது உனக்கு அவமானம். பெண்கள்கிட்ட போய் போராடி தோத்துட்டியே அப்படின்னு. இதுக்கு மேலே எது வேணும், நீ முடிவு பண்ணு, நான் காத்திருக்கிறேன்னாங்க. அந்த கஜினி முகமது பார்த்தான், இந்த வம்பே வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு பிறகு அவன் உசுரோடு இருந்த வரைக்கும் அந்த நாட்டு பேரில் படையே எடுக்காமல் இருந்தானான். ஏன்? மானம் அவமானம் அப்படின்றதற்கெல்லாம் ஒரு காலத்தில் மன்னர்கள் மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு அதை பற்றிலாம் நாம் பெருசாக நினைக்காத காரணத்தினால தான் தீமைகள் வளர்கின்றன. இந்த விஷயம் வெளில தெரிஞ்சால் அவமானம் அப்படின்றப்போ செய்ய மாட்டார்கள். அச்சிச்சோ, இது 4 பேருக்கு தெரிஞ்சால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். காரணம், மான உணர்ச்சி அப்படின்றது மனிதனுக்கு மட்டுமே இருக்க வேண்டியது. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னர் அப்படின்னு வள்ளுவன் கூட சொல்கிறான். கவரிமான் இமயமலை பகுதிகளில் ஒரு வகையான மான் உண்டு. அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும். அதனுடைய முடி இருக்கே, அதுதான் அந்த குளிர்லிருந்து பாதுகாக்கும். அதுக்கு கவரிமான் அப்படின்னு பேர். அந்த முடி போச்சுன்னா அவ்வளோதான், குளிர் அதை தாக்கி கொன்று விடும். அந்த மானுக்கு மயிர் என்பது எப்படியோ அது மாதிரி தான் நமக்கு உயிருக்கு மானம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அண்மையில் எனக்கு வந்தது, ஆனால் அது ஒரு பழைய செய்தி, புலனத்தில் வந்தது, வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப்புக்கு அழகான தமிழ் வார்த்தை புலனம். ஏதோ ஒரு 5-6 ஆண்டு காலத்துக்கு முன்னால் நடந்த ஒரு செய்தி. அது இப்படி ரொட்டேஷன் ரவுண்டில் வரும் இல்லைங்களா, அது மாதிரி வந்தது. என்னென்னா, ஒரு இளைஞர் கையில் ஒரு தட்டி வச்சிருக்கிறார். அந்த தட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா, அவர் எஜுகேஷன் லோன் போடுறதுக்காக ஒரு வங்கிக்கு போயிருக்கிறாரு. அந்த வங்கியில் வருவாய் சான்றிதழ் அது வேணும்னு வருவாய் சான்றிதழுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர் எனக்கு 10,000 ரூபா நீ அன்பளிப்பாக கொடுன்னு கேட்டிருக்கிறார். அன்பளிப்புனா என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவர் 10,000 ரூபா கொடுத்துருக்கிறார். 10,000 ரூபா கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன்னு சொன்னதுனால அவருக்கு தருவதற்கு எனக்கு 10,000 தேவைப்படுகிறது, எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு தட்டி எழுதி கையிலே வைத்திருக்கிறார். நான் அந்த மாணவரையே அப்புறமா சந்தித்தேன். என்னப்பா எஜுகேஷன் லோன் கிடச்சிதா என்ன, யாராவது உங்களுக்கு
பார்த்த ஜனங்க எப்படி என்ன ரியாக்ட் பண்ணாங்க. அவர் சொன்ன விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. சில பேர் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க சார். சில பேர் இதை படித்து பார்த்துட்டு சிரித்தாங்க. இன்னும் சில பேர் இது இப்படி தான்ப்பா எல்லாம் கட்டு போயிட்டான், அவனும் கை நீட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க, வேலை நடக்கணும்னா இப்போ கொடுத்தா தான் முடியும் அப்படின்னு சலிச்சுக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் என் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னார். இப்போ பாருங்க, செல்ஃபி எடுத்துக்கிற அளவுக்கு யாரோ ஒருத்தருடைய ஒரு தவறான குணம் வெளிப்படுகிற பொழுது நம் மக்கள் எல்லாவற்றிற்கும் செல்ஃபி எடுத்துக்கொள்வது அப்படின்னு ஒரு மரபாக அதை உருவாக்கிட்டான். ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்கிறாரு. மாட்டில் பால் கறந்து சொம்பில் பால் வச்சிருக்கிறார். அந்த வழியாக ஒரு நரி ஒன்று வந்து டக்குன்னு அந்த சொம்பில் இருந்த பாலை குடிச்சிருச்சு. இவர் திரும்பி பார்த்தாரு, டக்குன்னு அந்த நரியோட வாலை அப்படியே பிடிச்சி கட் பண்ணிட்டார். இப்போ இந்த நரி டாடா நம்ம காட்டுக்குள்ளே அப்படியே போனோம்னா வாலிருந்த நரின்னு நம்மளை எல்லாம் கேலி செய்வாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு அது கையை பிசைஞ்சிக்கிட்டு அவர்கிட்ட என்னோடய வாலை கொடுத்துருங்க, நான் எப்படியாவது ஒட்ட வச்சுக்கிறேன் அப்படின்னு அது கெஞ்சுது. அவர் சொன்னார், சரி அப்போனா நீ குடிச்சியே பால், எனக்கு ஒரு சொம்பு பால் திரும்ப கொடுத்துட்டு தரேன் அப்படின்னு இருக்கிறார். அது போய் ஒரு பசு மாடுகிட்ட கேட்குது, எனக்கு ஒரு சொம்பு பால் தரியா அப்படின்னு. அது உடனே ஓ தரனே, தாராளமாக தரேன், எனக்கு ஒரு கட்டு புல் போடு அப்படின்னு இருக்கு. இந்த நரி உடனே பக்கத்தில் புல்வெளியில் போய் எனக்கு கொஞ்சம் புல் தரியா அப்படின்னு. ஓ தரனே, ஆனால் நான் புல் வளர்கிறதுக்கு எனக்கு ஒரு சொம்பு தண்ணி வேணும், நீ ஒரு சொம்பு தண்ணி கொடு, நான் புல் தரேன் அப்படின்னு இருக்கு. பக்கத்தில் ஆறுகிட்டக்கு போய் நரி கேட்குதான், எனக்கு தரியா ஒரு சொம்பு தண்ணி தரியா அப்படின்னு இது நரி கேட்குது. ஓ தரேன், ஆனால் என்னுடைய கரையில் கொஞ்சம் மண் போட்டு என் கரையை ஸ்ட்ராங்காக ஆக்கு. பக்கத்தில் மணல் மேடு, அதுங்கிட்டக்கு போய் நான் மணல் எடுத்துக்கிட்டேமான்னு. தாராளமாக எடுத்துக்க, ஆனால் ஒரு விதையை நீ தரையில் நடு, அந்த விதை செடியாக ஆகட்டும், அது வரைக்கும் காத்திருந்ததுன்னா ஒரு செடியை நட்டு நீ வளர்த்தின்னா மணல் எடுத்துக்க அப்படின்னு. அந்த நரி விதையை போட்டுட்டு அது வளர்வதற்கு ஒரு 6 மாத காலம் ஆகிறது. அது ஒரு துளிர் விட்டு வளர்வதற்கு 6 மாத காலம் ஆகிறது. இந்த நரிக்கு அப்போ தான் ஒரு உண்மை புரியுது. என்ன உண்மை? அடாடா, அவங்களுக்கும் சொந்தமானதாக இருக்கே, அதை அவர்கள் பெறுவதற்கு என்ன பாடுபட்டிருப்பார்கள். ஒரு விதை வளர்வதற்கு, செடியாக மாறுவதற்கு 6 மாத காலம் நிலம் எடுத்துக்கொள்ளுகிறது. மண் அப்படித்தானே. மாட்டிலே பால் ஊற வேண்டும்னா அது எவ்வளவு அரும்பாடுபட்டு உணவை செரித்து அது மாறுவதற்கு ஒரு காலகட்டம் ஆகிறது. அந்த பால் பண்ணை வச்சிருக்கிறாரு, அவர் பால் பண்ணை வச்சு மாடுகளை பராமரித்து ஒரு சொம்பு பாலுக்கு எவ்வளவு அவர் உழைத்திருப்பார். அப்போ அவரவர்களுக்கும் சொந்தமான ஒன்றை நாம் சுலபமாக பெற்றுவிட பார்த்தோமே, இது எவ்வளவு தவறுன்னு நரி தான் செஞ்ச தவறை உணர்ந்ததுன்னு அந்த கதை முடியுதுங்க. அடுத்தவர்களுக்கு சொந்தமானதை சுலபமாக எடுத்துக்கொள்ளுகிறவர்களெல்லாம் என்றாவது ஒரு நாள் அந்த நரி மாதிரி திருந்த வேண்டும். திருந்தினால்தான் தேசங்களை பிடிப்பதற்கு சென்றானே கஜினி முகமது, அவனுக்கு கூட மான அவமான உணர்ச்சி இருந்தது. நமக்கும் அது வரும். நாம் மனிதர்கள் என்கிற நிலையை நோக்கி உயரலாம் என்று இப்படி தவறு செய்கிறவர்கள் திருந்த வேண்டும். இல்லையென்றால் இது நரித்தனம் என்று சமுதாயம் பேசும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.